ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் லேப்ஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபேஸ் 1 வந்து மைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ட்விட்டர் ஃபார்மிங்லாம் பண்ணி நிறையா பாயிண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃபேஸ் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் 2 நாள் முன்னாடியே ஒரு போஸ்ட் போட்டேன். சம்திங் ஸ்வீட் இஸ் கமிங் சொல்லி அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர்லேருந்து போட்டிருந்தாங்க. ரைட். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளைமோ இல்லை ஃபேஸ் 2 சொல்லி கேள்வி கேட்டது. நிறைய பேர் கிளைம் தான் சொல்லியிருந்தீங்க. பட் ஃபேஸ் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் கிளைம் தான் நினச்சேன். ஓகே பரவாயில்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து போனதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இந்த சீசனில் வராது. ஸோ இதில் புதுசாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில சேஞ்சஸும் வந்திருக்கு. அது எல்லாமே பார்த்தா வீடியோ பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட்ஸ் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான இது உங்களை யாரும் சைஸில் ஒரு பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் லிங்க் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மைசஸ் ப்ரோ சொல்லுவோம் நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சேம் அதே வேலெட்டை நீங்கள் மேலே கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்ட்ரல் வேலெட்டில் போய்ட்டு உங்களோட அந்த நியர் வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸோ பாயிண்ட்ஸ் ரிவார்ட் 2 இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்குது ஃபேஸ் 2 பாயிண்ட்ஸ் ரிவார்ட் 2 காட்டுது. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே ரிவார்டு 1ன்னு காட்டும். அதாவது இது வந்து போன சீசன் போன ஃபேஸ் 1 பண்ணோம்ல. ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பாயிண்ட்ஸ் ரிவார்ட் 2 கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், சைன்இன் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மிங் டைப்லாம் கிடையாது, அந்த ட்விட்டர் ஃபார்மிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணி சைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வேலெட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். ஸோ கன்ஃபர்மேஷன் போனதுக்கப்புறம் அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ நியர் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகுது, ஆனால் ரொம்ப இதுதான். ஸோ 1 சென்ட்டு அது கீழே தான் போகுது. ஸோ 0.001 அந்த மாதிரி தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பேக் வந்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சைன் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன்இன் பண்ணோம்ல. ஸோ சைன்இன் பண்ணதுக்கு கேண்டி பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த கேண்டி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க இந்த மீமி காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நியர் காயின்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஒன்று எடுத்தாலும் நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரைட். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீ வந்து அதிகமாக போகுது. ஸோ நீங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ணி பண்ணால் எப்படின்னு நமக்கு தெரியல. ரைட். இப்போ நான் சும்மா ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்ன கிடைக்குதுன்ட்டு. இது கொஞ்சம் ஃபீ ஜாஸ்தி தான், உங்களுக்கு தெரியும். 0.062ங்கிறது. ரைட். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஃபீ எனக்கு போயிடுச்சு. ரைட். இப்போ நான் வந்து பேக் வந்து பார்க்குறேன். அதை பார்ப்பீங்களா எம்டி. ஸோ எம்டி பாக்ஸை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மென்ஷன் பண்ணலை போல். ரைட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தா இன்வைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக தான் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போன சீசனில் பண்ணதுலாம் அதில் கணக்கு வராது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா 150-100 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ போன சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் என்னமோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் பண்ணுறதுல 5% என்னமோ கொடுத்துறாங்க. பட் அந்த மாதிரி 5%லாம் எதுவுமே கொடுத்துடல. ஸோ ஒன் டைம் ரிவர் மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக இன்வைட் பண்ணிங்கன்னா இப்போ ஒருத்தர் இன்வைட் பண்ணால் எக்ஸ்ட்ரா 100 பாயிண்ட்டு, அது 3 பேர் இன்வைட் பண்ணிங்கன்னா 500 பாயிண்ட்டு, இந்த மாதிரி இதில் எக்கச்சக்கமாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இப்போ நான் எடுத்தேன். பட் ஆனால் இன்னும் வரலை. மேபி அப்டேட் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டெய்லி லாகின் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணும்போது வந்து ஸோ கான்சிக்யூட்டிவ் டேஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அண்டு உங்களுக்கு வேணால் அந்த கேண்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எம்டி அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம கொஞ்சம் காசு லாஸ் தான் அது. ஓகேவா? ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் கேண்டி பாக்ஸுங்க நம்ம கவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். அது எடுத்து மொத்தமாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது இப்படி பண்ணால் எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க. ஸோ எல்லாம் நான் செக் பண்ணி நான் வந்து போஸ்ட் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ண பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான். அடுத்த அப்டேட் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளைமில் வரப்போது வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதை சீக்கிரமாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டவுட் வச்சா மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். வெரி ஸ்டே டியூன்.